Hi friends, welcome to Just Home Samiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி பொடி. அதுக்கு தேவையான ingredients 2 cups of Channa Dhal, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 2 cups of உளுந்து, Urad Dhal. அதுக்கு கூட ஒரு 25 to 30 உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி, வாசனைக்காக நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை கறி லீவ்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் பெருங்காய பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இது மாதிரி பொடிக்கெல்லாம் கல் உப்பு போட்டு தான் அரைப்போம், அதனால் கல் உப்பு கொஞ்சம் கூட. இந்த பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இவ்வளோ தான். இது சீக்கிரமாக பண்ணி வச்சுக்கலாம். இட்லிக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். நல்லா வறுத்தணும். ஜஸ்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ளஸ் அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லா வாசனை வரும், பருப்போட வாசனை. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டதோட கொஞ்சம் டைம் எடுக்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். கண்டினியூஸாக வறுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கம் அடி பிடிச்சிடும். ஸோ இந்த கலர் வரும்போது ரெடியாக இருக்கும். அதை எடுத்து தனியாக கொஞ்சம் ஆற வைக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சேம் கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு கூட நம்ம இப்போ கடலைப்பருப்பு போட்டு வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கட்டி பெருங்காயன்றதுனால அதையுமே போட்டு வறுத்துக்கிறோம். தூள் பெருங்காயம் மாதிரி தான், ஜஸ்ட் நீங்கள் சும்மா அரைக்கும் போது கூட அந்த பருப்போட சூட்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். இது கட்டி பெருங்காயன்றதுனால ஜஸ்ட் ஒரு வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காயம். நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா மொறுன்னு இருக்கும், அது கூட அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, காமிச்ச மாதிரி நீங்கள் தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை எடுத்துட்டேன். அதுக்கு கூடிய கடலைப்பருப்பு 2 கப்பு போட்டு வறுத்துடலாம். கடலைப்பருப்பு உளுந்தோட கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு கொஞ்சம் நல்லா பாதி வறுந்த உடனே அது கூடயே கருவேப்பிலையும் போட்டு வறுத்துடுங்க. தனியாக கருவேப்பிலை போட்டால் தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் பருப்போடையே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அந்த டைப் வந்தவுடனே நல்லா வதக்கிட்டு அதையுமே எடுத்து நம்ம கடாயில் அந்த ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாவை வறுக்க போகிறோம். அதுக்கும் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 20 to 25 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி காரமாகவே இருக்கும். அதுவும் இந்த நீட்டு மிளகாவோட ரவுண்டு மிளகா நல்லா காரமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு கண்டினியூஸாக இது பண்ணிகிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நெடி வர்ற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக மிளகா வறுக்கும் போது ஜாக்கிரதையாக வறுத்துக்கோங்க. ஜஸ்ட் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். ஓகே, இது ஓரளவுக்கு வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே எடுத்து போட்டுடுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் அண்ட் மிளகா எல்லாத்தையும் வறுத்து கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுக்கிறோம். கூட உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அரைக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டு ஒரு 1 பாதியமாக அரைச்சிக்கோங்க. ஈஸியாக இருக்கும், அப்போ தான் பருப்பு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல் மிளகாவையும் போட்டுட்டேன் நான். ஸோ இப்போ ஒரு மாதிரி கோர்ஸாக அரைஞ்சிருக்கு. இதில் இப்போ பருப்பு போட்டு அரைக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி தான் போகும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு முன்னாடி இருக்கிறதுனால அது கடலைப்பருப்பு விழுது. பட் நீங்கள் 2 பருப்புமே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நம்ம ஒரே சமயத்தில் போட்டு அரைக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க போகிறோம். கடைசியாக கலந்துக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் கடலைப்பருப்பு மட்டும்தான் அரைக்கணும்லாங்க. எவ்வளோ அந்த ஜாரில் உங்களுக்கு கெப்பாசிட்டி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கூட உப்பும் போட்டு மொத்த உப்பு எதுக்கு மொத்த பொடிக்கும் தேவையான உப்பு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்ல கலர் வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்கணும், சொர சொரன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிருங்க. அதுலேயே நம்ம பெருங்காயமும் போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பெருங்காயம் அந்த கட்டி பெருங்காயம் வறுத்து வைக்கலை அப்படின்னா இந்த சமயத்துலேயே கூட நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். சில பேர் எள்ளு போடுவாங்க. பட் நான் இப்போ காமிக்கிறது ப்ளெயினான ஒரு இட்லி பொடி தான். இப்போ அதையும் செகண்ட் போர்ஷனையும் நம்ம அரைச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்குது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் போட்டதில் நம்ம மிளகா போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் முன்னாடி அதில் சால்ட்டு கில்ட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த செகண்ட் போர்ஷனையும் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக அரைக்கும் போது மொத்தமாக ஒரே இதாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போது அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு அரைச்சதும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம போட்டு பண்ணணும். நல்லா ஒரு உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பொடி பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லிக்கோ தோசைக்கோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கோஸாகவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஃபுல்லாக அரையாமல் கொஞ்சம் அந்த ரவா பதத்தில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ நம்மளோட இட்லி பொடி ரெடி. இஃப் யூ லைக் திஸ் ரெசிபி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஹோம் சமையல். Thank you so much. We will see you in yet another recipe. Thank you. Bye bye.